ஹாய் நண்பர்களே, பாருங்கள், இதான் சோத்துக்கத்தாழை. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக அதை எடுக்கிறேன். எடுத்து முடித்தோன்னா இதை இந்தமாரி பட்டையாக செத்துணும். சுத்தமாக கழுவிட்டு 3 நாளாக வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்தமாரி எடுத்து இந்த பட்டையை எடுக்கணும். பாருங்கள், இதை எடுத்து இந்த அளவுக்கு எடுத்துடணும். சுத்தமாக எடுத்துட்டு பாருங்கள், இதுமாரி ஜெல்லாக வரும். எடுத்து இதை ஐஸ்லாம் போடக்கூடாது. ஐஸ் எதுக்கு சொல்கிறதுனா ஹீட்டுக்கு. ஒரு எண்ணெய் தெளித்து குளிக்காமல் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக தான் இது. பச்சை பசங்க சிசு எந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, 5 வயசுக்கு மேலே எந்த பிள்ளையாக இருந்தாலும் இப்போ கொடுக்கலாம். பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இதை எடுத்துடணும். 2வது எடுக்கும்போது இதில் கசப்பு, அந்த இது பச்சையாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே அதில் போயிடக்கூடாது. பாருங்கள், சுத்தமாக பாருங்கள். பாருங்கள், அதெல்லாம் எடுத்துடணும். இதுமாரி எடுத்துகிட்டு இந்தமாரி கிளாஸு இல்லைன்னா ஸ்பூனு எது ஒன்று வச்சுக்கலாம். பாருங்கள், பாருங்கள், இதுமாரி ஜெல்லு, இதுமாரி ஜெல்லு வரணும். இதுமாரி எடுத்து அந்த ஜெல்லை என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜில் நைட்லேயே எடுத்து வச்சிடணும். நைட்டில் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும். அது ஐஸ் தானாகவே இதாகிடும். நம்ம ஐஸ் தண்ணி எதுவும் போடக்கூடாது, அதுவாகவே ஐஸ் ஆகும். அது வெறும் வயிற்றில் காலைல எடுத்த உடனே என்ன செஞ்சோம்னா, எந்த தண்ணியும் குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி டீ எதுவுமே குடிக்கக்கூடாது. குடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை எடுத்து என்ன செய்யணும்னா, மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். அடித்து அந்த ஃப்ளவரை இதில் என்ன செய்யணும்னா, லைட்டாக மிளகு, பெப்பர் லைட்டாக பெப்பர் கலக்கணும். பெப்பர் லைட்டாக சால்ட் போடணும். சால்ட்டு எதுக்குன்னா, கசப்புத்தன்மை எதுவும் இதில் இருக்காது, அந்த இதே தெரியாதுங்க. பாருங்கள், இதுதான் ஜெல். இந்த இதுக்கு மட்டும் இல்லை, இது நிறைய இதை கட்டுப்படுத்துது. அதனால் இதேமாரி வச்சுக்கிட்டு காலையில் இது இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், ஜெல் பாருங்கள், ப்யூராக இருக்குது. பாருங்கள், ஒரே ஒரு மெடல் தான் எடுத்தேன். இந்த ஒரு மெடலோட இதுதான். இதை நீங்கள் என்ன செய்யணும்னா, அதை எடுத்து சுத்தமாக வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்துகிட்டு காலையில் மிக்ஸி போட்டு அடிக்கும்போது மிளகு 4 மிளகு, சிறிதளவு தான் சால்ட்டு, அதை போட்டு அடித்து 2 நிமிஷம் வச்சுருந்து அதை வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இது 1 வாரத்துக்கு இதேமாதிரி நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா சுத்தமாக எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணுன்னே எதுவுமே கிடையாது. இதை ஏன்னா நாங்கள் இதை வச்சு பயிர் பண்ணுறேன். இதை நான் குடிச்சு நிறையா எனக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி குளித்ததே கிடையாது. இதோட எத்தனை வருஷமாக ஆகிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எனக்கு ஹீட்டுங்கிறதே கிடையாது. அவ்வளோ குளுமையாக இருக்குது. தயவு செஞ்சு இதை நல்லா செஞ்சு பாருங்கள். இதில் உள்ள டீட்டெயில் நீங்கள் என்னென்னு கேட்டு கமெண்டில் கேளுங்க. இதில் உள்ள விளக்கம் டீட்டெயில் நானே உங்களுக்கு நேராக சொல்கிறேன். என் நம்பர், கான்டாக்ட் நம்பர்னு தரேன். நீங்கள் அதை என்னை கான்டாக்ட் பண்ணி எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டான டீட்டெயில் தருவேன். மறந்துடாமல் நம்ம சேனல் MS Media 08 சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள். அதனால தான் நான் போடுற வீடியோ இது முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக இது பயனடைவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.